ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட மெயின் வில்லனே வெக்னா தான். அந்த வெக்னாவை எப்படி கில் பண்ண முடியுங்கிறத நம்மக்கிட்ட 4th சீசனோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே காட்டிட்டாங்க. இந்த எபிசோடில் ஒரு சைடு எடி கூட நம்ம டஸ்டின், மைக் அண்ட் ஏரிக்கா இவங்க டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன் கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன் கேம் இருக்குல்ல, இதோட மெயின் கான்செப்டே வந்து வெக்னாவை வந்து டிஃபீட் பண்ணுறது தான். நம்ம டஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி விடும் போது அதில் வந்து நம்பர் 11 விழும். அப்போ வந்து அந்த கேமை அவங்க வின் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம 11 மட்டும் வச்சு வெக்னாவை கில் பண்ண முடியாது. அடுத்த தடவை ஏரிக்கா ரோல் பண்ணி விடும்போது நம்பர் 20 விழும். அப்போது அவங்க அந்த கேமை ஜெயிச்சிருவாங்க. ஸோ 11க்கு அப்புறம் பவர் இருக்கிற ஒரு ஆள் வந்து 11ஓட சிஸ்டர் தான். அந்த பொண்ணுக்கு வந்து நம்பர் வந்து 8. ஸோ 11 18 கூட்டினா 19. அதே மாதிரி பார்த்தாங்கன்னா இந்த சீசன் 5லேயே வந்து அந்த பொண்ணை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு இன்னும் ஒரு நம்பர் தான் தேவை, அதான் நம்பர் 1. அது வந்து வெக்னா தான். பட் வெக்னா வச்சு வெக்னாவை கில் பண்ண முடியாது. மேபி அந்த ஒன்று வந்து வேற ஒரு ஆளாக போர்ட்ரேட் பண்ணலாம். பட் இல்லைனா இப்போது வெக்னா கிட்ட இருக்கிற பவர் தான் வில்லுக்கிட்டையும் இருக்குது. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து வெக்னாவை கில் பண்ணுறாங்களா இல்லை எப்படி கதை இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு தியரி தான்.